الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين ولي المحسنين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين إمام المتقين وآله وصحبه والتابعين أما بعد புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனை போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். மேலும் சலாம் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், பின் வந்த நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கு ஒன்றிருக்கக்கூடிய நபர்கள் மீதும் என்றென்றும் உண்டாற்றுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த மஜ்லிஸில் இந்த நேரத்தில் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறானோ, இதேபோல் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்த்து அவன் முகத்தை, அவன் திருமுகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கெல்லாம் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைக்கி நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளோட வகுப்புகளை தொடருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கிதாபு தௌஹீத் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் எழுதின இந்த கிதாபு தௌஹீதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இது ரெண்டாவது கிளாஸ், ரெண்டாவது வகுப்பு. இன்னும் முதல் பாடத்தில் தான் இருக்கிறோம். கிதாபு தௌஹீத் முழுக்க நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி தௌஹீதுல் உலூஹியாவை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தௌஹீத் இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னாக்க, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் உலூஹியாவை தௌஹீதுல் ருபூபியாவை விட்டுட்டு ஒருத்தர் நம்பிக்கை கொள்ள முடியாது. ஏன்னா தௌஹீதுல் உலூஹியானா அதிலேயே தௌஹீதுல் ருபூபியாவும் உள்ளே அடங்கியிருக்கு. தௌஹீதுல் ருபூபியாவை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டால்தான் நெக்ஸ்ட்டு தௌஹீதுல் உலூஹியாவை அவரை அடைஞ்சு கொள்ள முடியும். இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டியது, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி சொன்ன மாதிரி, இந்த குர்ஆன் இந்த இந்த புத்தகத்தில் பார்த்தோம்னா குர்ஆனோட வசனங்கள், ஹதீஸோட வசனங்கள் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு பாடத்துக்கு அப்புறம் சில விஷயங்களை பாயிண்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னது, அந்த பாடத்தில் நாம் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் போட்டு 1 2 3 எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது கிதாபு தௌஹீதில் எல்லாருக்கும் ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். போன கிளாஸில் நம்ம 2 வசனங்களை பார்த்தோம். முதல் சாப்டரில் இருக்கக்கூடிய 2 வசனங்களை பார்த்தோம். இன்றைக்கி 3வது வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். வகௌலுஹு தஆலா வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. அது இது ஆதாரங்கள், தௌஹீதுல் உலூஹியாவுக்கான ஆதாரங்கள். தௌஹீதுல் உலூஹியானா என்ன? நாம் செய்யக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளும் நம் உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும். உதாரணத்துக்கு உள்ளம் சார்ந்த வழிபாடுகள் என்னது? உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகள் தவக்குல், முஹப்பா, அல்லாஹ்வை நேசம் கொள்வது, அல்லாஹ் மீது தவக்கல் கொள்வது, அல்லாஹ்வை பற்றி நல்லதாக நினைக்கிறது. இது மாதிரி எவ்வளவோ உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகள்ன்ட்டு இருக்குது. உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு நிகராக வேறு யாரும் வைத்திடாமல் இருக்கிறது. ஏன்னா நாவால் சில வணக்க வழிபாடுகள் இருக்குது. அல்லாஹ்விடம் உதவி கேட்கறது, அல்லாஹ்விடம் கையேந்துறது. உடல் உறுப்புகளால் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் பல இருக்குது. தொழுகை, ஹஜ்ஜு, இது எல்லாமே உடல் உறுப்புகளால் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள். இப்போ இது எந்த வணக்க வழிபாடுகள்லையும் ஷிர்க் இருக்கக்கூடாது. இதுதான் பேசிக்காக சொல்ல போனால் தௌஹீத் அல் உலூஹியா. இப்போ இந்த தௌஹீத் அல் உலூஹியாவுக்காக தான் நம்ம ஆதாரங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் குர்ஆனிலிருந்து. அது முதல்ல நம்ம பார்த்தது மா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். ரெண்டாவது பார்த்தது வலகத் பஅத்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் வகதா, கதானாக்க அல்லாஹ் நாடிவிட்டான். கதா கதருக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா? கதானா பாஸ்ட் டென்ஸ். ஏன்னா அல்லாஹ் நாடிட்டான், அல்லாஹ் உங்களுக்கு நாடிவிட்டான். என்ன நாடிட்டான்? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாதுன்ட்டு அல்லாஹ் தக்தீர் பண்ணிட்டான். அல்லாஹ்வோட நாட்டம் அது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வது.
அதான் இப்போ கால ரப்புக்கு அல்லா தஅபுது, தஅபுதுனாக்க இபாதத்துங்கிற சொல்லிலிருந்து வருது. இபாதா இபாதனா என்ன என்றால் என்ன? எந்த செயலெல்லாம் அல்லாவுக்கு நெருக்கத்தை தருமோ அது எல்லாமே இபாதத்துகள். எந்த செயலெல்லாம் அல்லாவிடம் நெருக்கத்தை பெறுமோ அது எல்லாமே இபாதத்துகள். ஒரு வாட்டர் பாட்டில் நான் வாங்கி பக்கத்தில் இருக்க கொடுக்குறேன் குடிக்கிறதுக்கு. எதுக்காக கொடுத்தேன்? நியத் ரொம்ப முக்கியம். எதுக்காக கொடுத்தேன்? அல்லாவிடம் நன்மை பெறுவதற்காக கொடுத்தேன். இப்படியும் நியத்து வைக்கலாம். என்னை மக்கள் புகழ்வார்கள் என்று கொடுத்தேன். இப்படியும் நியத்து வைக்கலாம். வெளியே தெரியாது. இப்போ எந்த நியத்தை வைத்தால் அல்லாவிடம் நெருக்கத்தை பெற முடியும்? இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாவுக்காக நான் கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன தெரிய வருது? அந்த இபாதத், அந்த தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இபாதத் கபூலாக வேண்டும் என்றால் இரண்டு நிபந்தனைகள் இருக்க வேண்டும். அதில் ஒன்று அல் இஹ்லாஸ், அல்லாவுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்க வேண்டும். மனிதர்கள் பார்த்தாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, இல்லைன்னா அசிங்கப்படுத்தினாலும் சரி, எனக்கு கவலை கிடையாது. நான் அல்லாவுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறேன். அதான் இஹ்லாஸ். ரெண்டாவது என்னது? முதாபா. அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இல்லாமல் நானா ஒரு வழியை எடுத்துக்கொண்டு நான் அல்லாஹ்வுக்காக தான் பண்ணுறேன், அல்லாஹ்வுக்காக பண்ணுறேன்னு சொன்னால் அந்த இபாதத் கபூல் ஆகாது. அந்த இபாதத் ஒருபோதும் கபூல் ஆகாது. இரண்டு நிபந்தனைகள். ஒன்று இஹ்லாஸ், இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற வேண்டும். இதை இப்படி கூட சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்னது? இஹ்லாஸ். லா இலாஹ இல்லல்லாஹ் இஹ்லாஸ். சூரத்துல் இஹ்லாஸ்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சூறா இல்லையா? குல் ஹுவல்லாஹு அஹத். அதில் என்ன இருக்குது? சூரத்துல் இஹ்லாஸில் என்ன இருக்குது? அல்லாஹ்வோட தன்மையை பற்றி போட்டிருக்கு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் போட்டிருக்கு, அல்லாஹ் ஒருவன்ட்டு இல்லையா? இப்போ இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்ன சொல்லுவாங்க? குரானை மூன்றாக பிரித்தால் 1/3 சூரத்துல் இஹ்லாஸ். இப்போ குரானில் இருக்க விஷயம் என்ன? இப்போ சில பேர் கேட்பாங்க இல்லையா, என்ன இப்போ பார்த்தாலும் தௌஹீதுன்ட்டு இருக்கீங்கன்ட்டு. அதுக்கான இது இன்னொரு பதில். குரானில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அல்லாஹ்வை பற்றி சொல்லியிருக்கும், மார்க்க சட்டத்திட்டங்களை பற்றி சொல்லியிருக்கும் இல்லையா? முந்தைய காலத்தில் என்ன நடந்தது அல்லது பிந்தைய காலத்தில் என்ன நடக்க போகுது, மறுமை நாளை பற்றி சொல்லியிருக்கும். இது 3 தான். 3ல் ஒன்று என்னது? பிரதானமானது அல்லாஹ் தன்னை பற்றி குரானில் சொல்கிறான். இப்போ இதனால தான் இந்த குரானை 3ஆக பிரிக்கிறோம். அதில் ஒன்று என்னது? முழுக்க முழுக்க அல்லாஹ் பற்றி இருக்கக்கூடிய விஷயம், அதாவது தௌஹீத், தான் யார் என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கே என்ன சொல்கிறான்? சூரத்துல் இஹ்லாஸ். ரசூல் என்ன சொல்கிறாங்க? சூரத்துல் இஹ்லாஸ் சுலுசுல் குரான், குரான் 1/3 பகுதின்றாங்க. சூரத்துல் இஹ்லாஸ் என்ன இருக்குது? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். மார்க்க சட்டங்கள் ஏதாவது இருக்கா? குடுக்கல் வாங்கல் பற்றி ஏதாவது இருக்கா? முந்தைய காலங்கள் பற்றி ஏதாவது இருக்கா? பிந்தைய காலங்கள் பற்றி ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. அல்லாஹ் பற்றி மட்டும்தான் இருக்குது. அதனால தான் தௌஹீதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். அதனால தான் எவ்வளவோ சூறாக்கள் இருக்குது குரானில். அதெல்லாம் 1/3 பகுதின்னு சொல்லலை. சாதாரண ஒரு சூறா, சின்ன ஒரு சாதாரண சூறா கிடையாது, சின்ன சூறா. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு இதை மனனம் செய்திருப்பார்கள். அந்த சூறாவை குரானில் 3/4 பகுதி என்று ரசூல் சொல்கிறாங்க. அது மட்டுமா? இன்னைக்கு நம்ம ஏன் இங்கே வந்து கஷ்டப்படுறோம்? நம்ம வீட்டில், நம்ம ஊரில் ஒரு வீடு கட்டணும், கஷ்டப்படுறோமா இல்லையா? வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இன்றைக்கி. 10 முறை யார் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதுறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு, இல்லை வீடு இல்லை, மாளிகை, ஹதீஸ் இருக்குது. வெறும் 10 முறை. எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது 10 முறை ஓதுறதுக்கு? ஏன்? ஏன்னா அது தௌஹீதை சொல்லக்கூடியது, இஹ்லாஸை சொல்லக்கூடிய
குர்ஆன் வசனங்களில் அது ஒரு ஒரு அத்தியாயம். 10 முறை ஓதிட்டா போதும். சொர்க்கத்தில் வீடு இல்லை, மாளிகை. அப்புறம் இவ்வளோ 10 முறை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ மாளிகை நம்மளுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும், கணக்கெல்லாம் நம்மளால் போட முடியாது. எனவே அல்லா தஅபுது, ஸோ இபாதத்துக்கு ஒரு கண்டிஷன் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இரண்டாவது கண்டிஷன், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வழிமுறையில் நான் பண்ணுறேன். இப்போ ஆயத்துல் குர்சி ரொம்ப சிறப்புமிக்க ஒரு சூறா, சிறப்புமிக்க ஒரு ஆயத். அதை போய் நான் சஜிதாவில் ஓத முடியுமா? சஜிதாவில் ஓதினால் என் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. குறைந்தபட்சம் ஒரு முறையாவது சுப்ஹான ரப்பில் அலா ஓத வேண்டும். அதான் வாஜிப். சுன்னத்து 3 முறை. இல்லை ஆயத்துல் குர்சி பவர்ஃபுல்லான ஒரு ஆயத்து, நான் சஜிதாவில் ஓத போகிறேன் அப்படின்னு பண்ணால் ஏன் பண்ணக்கூடாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இல்லை. இந்த மாதிரி இவ்வளவோ விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம். எனவே இபாதத்தை அல்லாஹ் கபூல் செய்கிறதுக்கு 2 நிபந்தனை. ஒன்று இஹ்லாஸ் இருக்க வேண்டும், இன்னொன்று முதாபத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி இருக்க வேண்டும். அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஒரு ஆயத்து சூரத்து நிசால இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. தௌஹீதுக்கு நேர் எதிர்முறை என்னது? ஷிர்க். தௌஹீத் என்றால் அல்லாஹ்வை மட்டும் வணங்குறது. ஷிர்க் என்றால் அல்லாஹ்வோட சேர்த்து மற்றவர்களை வணங்குறது. அல்லாஹ்வோட சேர்த்து மற்றவர்களை வணங்குறது. மற்றவர்களை வணங்குறதுனா வெறும் அந்த சிலைக்கு முன்னாடி நின்று வணங்குறது மட்டும் வணக்கம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, உடல் ரீதியான, அதாவது உள்ளம் ரீதியான வணக்கம்ட்டு பார்த்தோம். நம் உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொசிஷன் ஈக்குவலாக வேறு யாருக்கு கொடுத்தாலும் போச்சு, அது ஷிர்க் ஆகிட்டு. அதனால தான் நம்ம உள்ளத்தை பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் யாரை முதல் இடத்தில் வைத்திருக்கிறேன்? சில நேரங்கள் அல்லாஹ் சோதிப்பான். அப்போ நான் யாரை ப்ரிஃபர் பண்ணுறேன்? அல்லாஹ்வுக்காக தியாகங்கள் பண்ணுறேன்னா, இல்லை தியாகங்கள் இல்லை பல விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் டைம் இருந்தால் அல்லாஹ்வுக்காக நான் ஏதாவது தியாகம் பண்ணுறேன்னா? இது நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஸோ இந்த ஷிர்க் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. அதான் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. ஷைஆனு எதுவுமே இருக்கக்கூடாது, ஷிர்க்கே இருக்கக்கூடாது. பியூராக இருக்கணும். கொஞ்சம் ஒரு சின்ன புள்ளி அளவுக்கு கூட உள்ளத்திலேயோ நாவிலையோ அல்லது செயல் ரீதியாவோ அந்த ஷிர்க்குங்கிற அந்த பாவம் இருக்கக்கூடாது. அதான் எங்கெல்லாம் பாருங்கள், வஅபுது எல்லா இடத்துலையும் இபாதத்தை தான் குறிக்குது. வஅபுதுல்லாஹ போன கிளாஸ்லேயும் பார்த்தோம். நம்ம வாழ்க்கை முழுக்க தானே இபாதத். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இபாதத் இல்லையா? வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அடுத்த ஆயத்தை இமாம் அவர்கள் எழுதுகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குல் தஆலா வத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்னு மஸ்ஊத் இந்த ஆயத்தை பற்றி இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, சூரத்துல் அன்ஆமில் இருக்கக்கூடிய சூரத்துல் அன்ஆம் இருக்கக்கூடிய 151வது வசனம், 152, 153 இந்த 3 வசனத்தை இங்கே கொண்டு வராங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மன் அராத அன் யன்துர இலா வஸியத்தி முஹம்மத் இலா வஸியத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி அலைஹா ஹாதமுஹு ஃபல்யக்ரா கௌலுஹு தஆலா. யார் ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வஸியத்தை காண விரும்புகிறீர்களோ, வஸியத் என்றால் என்ன? நம்ம உயில்னு சொல்லுவோம் இல்லையா, உயில். மரணத்துக்கு அப்புறம் எனக்கு இது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை எழுதி வச்சுருப்பாங்க. அதை தொடர்ந்து பார்த்தா அதில் பல விஷயங்கள் போட்டிருக்கும். இந்த சொத்து இவர் கொடுக்கணும், இப்படி பண்ணணுன்ட்டு போட்டிருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. ஒருத்தர் உயிர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா அது பெரிய விஷயம். உயிரை படித்ததுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம்
சொத்துக்கள் பிரிக்கிறது எல்லாமே. வசியத்தி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அவங்களுக்கு சொத்து எதுவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சொத்தையும் விட்டுட்டு போனது கிடையாது, காசு பணம் எதுவும் கிடையாது. விட்டுட்டு போனது இந்த மார்க்கத்தை தான், இந்த மார்க்க கல்வியை தான். அந்த விட்டுட்டு போனது இன்ஹெரிட்டன்ஸ் இது அப்படின்ட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. என்னது அது? இந்த சூரத்துல் அன்ஆம்ல இருக்கக்கூடிய இந்த 3 வசனங்கள், இன்று இந்த 3 வசனங்களை சொல்கிறாங்க. இது இந்த 3 வசனங்களை முஸ்லிம் ஈமான் கொண்டவர்களோட கடமைகள் என்று நம்ம சொல்லலாம், ஈமான்தாரிகளோட கடமை என்று சொல்லலாம். ஹுகூகுல் அஷ்ரா. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளையையும் தனித்தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி, அப்படி என்னன்னா அதில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எண்ணிக்கிட்டு வாங்க எத்தனை இருக்குன்ட்டு. சரியா? எத்தனை இருக்குன்ட்டு நீங்கள் எண்ணிக்கிட்டு வாங்க. நான் ஒவ்வொரு நிறுத்துவேன், கொஞ்சம் பாஸ் பண்ணுவேன், அப்புறம் அது 1ன்னு அர்த்தம் 2ன்னு அர்த்தம். எத்தனை இருக்குன்ட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் அன்ஆம்ல இருக்கக்கூடிய 151வது வசனம். இதுதான் வசியத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வசியத். இது சாதாரண விஷயம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வசியத்தை நாம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னது யார்? யார் சொன்னா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சொல்கிறாங்க? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குல் தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. 2 வலா தக்துலு அவ்லாதக்கும் மின் இம்லாக். எத்தனாவது? 3. நஹ்னு நர்ஸுகுக்கும் வ இய்யாஹும் வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن. எத்தனை? 4. இதுக்கு முன்னாடி சொன்னது 3வது, இது 4வது. ولا تقتلوا النفس التي حرم الله إلا بالحق. 5. ذلكم وصاكم به لعلكم تعقلون. ولا تقربوا مال اليتيم إلا بالتي هي أحسن حتى يبلغ أشده وأوفوا الكيل والميزان بالقسط لا نكلف نفسا إلا وسعها وإذا قلتم فاعدلوا ولو كان ذا قربى وبعهد الله أوفوا ذلكم وصاكم به لعلكم تذكرون وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون. எவ்வளோ வந்துச்சு? 15. 13. வேற யார் இருக்குன்னா? நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்பரை சொல்லிட்டேன், கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹுகூகுல் அஷ்ரான்னு சொன்னேன். 10. சரி, ஒன்று நம்ம பார்ப்போம். வசியத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஸ்ட் என்னது? குல் தஆலுனாக்க வாருங்கள், வாங்க எல்லாம் வாங்க. இந்த விஷயத்தில் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம். வேறெல்லாம் எங்கே இதெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த விஷயம் வாங்க, இந்த விஷயத்துக்கு நம்ம ஒரு ஒருமித்த கருத்துக்கு வருவோம். என்ன விஷயங்கள்? 1வது என்ன? குல் தஆலவ் மா அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஅன். அவனுக்கு இணையாக எதையும் கற்பிக்காதீர்கள். இது எத்தனாவது? 1வது. வபில் வாலிதைஹி இஹ்சான். பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். எல்லா இடத்துலையும் பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததும் கதா ரப்புக்க அல்லா வபில் வாலிதைனி இஹ்சானா. பெற்றவர்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்வதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கடமை. தௌஹீதுக்கு அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தான் சொல்கிறோம். அல்ல நஅபுது இல்லா இய்யா,
வபில் வாலிதைனி இஹ்சானா வலா தக்துலு அவுலாதுக்கும் மின் இம்லாக். உங்கள் பிள்ளைகளை ரிஸ்கை கொடுக்க முடியலன்ட்டு அவளை கொன்று விடாதீர்கள். ஏன்னா குழந்தை பெற்றுக்கணும்னா இன்றைக்கெல்லாம் எப்படின்னாக்கா ஒரு பேங்க் பேலன்ஸ் வச்சு பார்க்குறாங்க. ஒரு குழந்தை பெற்றுக்கலாமா, 2 குழந்தை பெற்றுக்கலாமா, 3 குழந்தை பெற்றுக்கலாமா, 4, 5, 6 பார்த்துட்டு ஒரு கணக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம 2 பேர் இப்படி வாழ்ந்தால் போதும், குழந்தைலாம் வேண்டாம், செலவெல்லாம் பண்ண முடியாது, ஸ்கூலு காலேஜ் என்னென்ன செலவு, கல்யாணம். இப்போ இங்கே என்ன மனுஷன் நினைக்கிறான், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஸ்கை அவன் கணக்கு பண்ணுறான் பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு. அதான் அல்லாஹ் சொல்லிட்டான், நஹ்னு நர்ஸுகுக்கும் வையாகும், நாங்கள் தான் உங்களுக்கும் ரிஸ்கை கொடுக்குறோம், அவர்களுக்கு வேறு உங்களோட குழந்தைங்களுக்கு நாங்கள் தான் கொடுக்குறோம்ட்டு அல்லாஹ் சொல்கிறோம். இதான் ஒரு பெரிய விஷயம். ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ், நாமல்ல. நம் பிள்ளைகளுக்கு சோறு தண்ணி கொடுக்கறது நம்ம கிடையாது, அல்லது நம்ம முதலாளி நம்மளுக்கு காசு கொடுக்குறவங்க கிடையாது. அதெல்லாம் ஒரு அஸ்பாப், ஒரு காரணங்கள். ஆனால் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கறதுக்கு பொறுப்பேற்றிருக்கிறான். அதெல்லாம் இங்கே சொல்கிறான், நஹ்னு நர்ஸுகுக்கும் வையாக்கும், உங்களுக்கும் நாங்கள் தான் கொடுப்போம், உங்கள் பிள்ளைக்கும் நாங்கள் தான் கொடுப்போம். அதனால் டவுட் வேண்டாம். ஏன்னா எத்தனை முடிஞ்சிருக்கு, 3. வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظஹர மின்ஹா வ மா பத்தன். பாவங்கள், மானக்கேடான பாவங்களில் மானம் கேடான பாவங்கள் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள். வலா தக்ரபு, நெருங்காதீர்கள், நெருங்காதீர்கள். மா ظஹர மின்ஹா வ மா பத்தன். மா ظஹரனா வெளிப்படையாக இருக்கக்கூடிய மானக்கேடான பாவங்கள். வெளிப்படையாக இருக்கக்கூடிய மானக்கேடான பாவங்கள் என்ன? ஜினா, விபச்சாரம். ஸோ விபச்சாரம் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். ஒ மா பத்தன், மறைவாக இருக்கக்கூடிய மானக்கேடான பாவங்கள் என்னது? எதெல்லாம் இந்த விபச்சாரத்தின் பக்கம் ஒரு மனுஷனை இழுத்து செல்லுமோ, உதாரணத்துக்கு சேட்டிங், டேட்டிங், இதெல்லாமே என்ன பண்ணும், விபச்சாரத்தின் பக்கமாக இழுத்துட்டு போவோம். அதையும் நீங்கள் அது பக்கமும் நீங்கள் நெருங்காதீர்கள். எத்தனை ஆயிடுச்சு? எத்தனை ஆச்சு? 4. 4 முடிஞ்சிருச்சு. வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். தேவையில்லாத நஃப்ஸை, அதாவது உயிர்களை நீங்கள் கொல்லாதீர்கள். உயிர்கள் கொல்றதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது? அந்த ஆட்சியாளர், அந்த கோர்ட், அவங்க தான் தண்டிக்க வேண்டும். நாம் சட்டத்தை கீழே ஒருபோதும் எடுக்க முடியாது. நாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாமே தவிர சட்டத்தை, இஸ்லாமியில் இருக்கக்கூடிய இந்த ஹுதூதை நாம் கையில் எடுத்துக்கொள்ள முடியாது. இது 1. 2வது, தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையோ அல்லது பிரச்சனை இல்லாமல் தேவையில்லாதவர்களை நாம் கொலை செய்ய முடியாது. அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களை துன்படுத்துறதுக்கான எந்தவித அதிகாரமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கவில்லை. அதான் இந்த வசியா, 5வது வசியா. தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தாக்கிலூன். இதெல்லாம் நீங்கள் பின்பற்றினீங்கள்னால் அறிவாளிகளாக இருப்பீங்க, அறிவுள்ளவர்களாக இருப்பீர்கள். அடுத்து, வலா தக்ரபு மாலல் யதீம் இல்லா பில்லதி ஹிய அஹ்ஸனு ஹத்தா யப்லுக அஷுத்த. யதீம்களோட, அனாதைகளோட சொத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு ரைட்ஸ் கூட கிடையாது அனாதைகளோட சொத்துக்கள். ஏன்னா இன்றைக்கி பெரிய பிரச்சனையே இதுதான். அனாதைகளோட சொத்துக்களை மிஸ்யூஸ் பண்ணி அது மூலயமாக எத்தனையோ ஏமாற்றக்கூடியவர்கள் நம் சமுதாயத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தனக்கு சாராத சொத்துக்களை அனுபவிப்பார்கள், அல்லது அனாதைகளோட சொத்துக்களை. அனாதை தான் கேட்கறதுக்கு ஆள் இல்லையே, அவங்க மறந்துட்டாங்க அல்லாஹ் கேட்பான்ட்டு. அடுத்து, அவுஃபுல் கெய்ல வல் மீசான பில் கிஸ்தோ. கெய்ல்னாக்க இந்த வெயிட் போடுறது. ஏன்னா வெயிட் அவுஃபுல் கெய்ல வல் மீசான். மீசான்னாக்க உதாரணத்துக்கு அரிசிலாம் கிலோ கணக்கில் நம்ம போடுவோம். கெய்ல்னாக்க லிட்டர் கணக்கு, பால், இதெல்லாம் நியாயமாக நீதியாக 1 கிலோனா 1 கிலோ, 1 லிட்டர்னா 1 லிட்டர், அதில் போய் கீழே வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு ஒரு 100 மில்லியை பிடிச்சிக்கிட்டு இதனால் என்ன சாதிக்க போகிறோம்? ஒன்றும் கிடையாது. அல்லாவோட கருத்துக்கு மாற்றமாக போகிறோம். அதுதான் லா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா வ இதா குல்தும் ஃபஅதிலு. எத்தனை வந்துருச்சு?
7 முடிஞ்சிருக்கு இல்லையா? வைதா குல்தும் ஃபாதிலு, ஏதாவது பேசுறதா இருந்தால் நியாயமாக பேசுங்க, இல்லைன்னா பேச வேண்டாம், நியாயமாக பேசுங்க. அடுத்துதான் முக்கியமான ஒரு விஷயம், வைதா குல்தும் ஃபாதிலு வலவ் கானதா குர்பா, உங்களுக்கு நெருங்கியவராக இருந்தாலும் சரி, நீதினா நீதியை பேசுங்கள், அநியாயத்தை பேச்சாதீங்க. இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர்கள், எனவே நான் இவங்களுக்கு ஆதரவாக பேசுவேன், அநியாயமாக இருந்தாலும் நான் இவர்களுக்கு ஆதரவாக பேசுவேன், நீதி நியாயம் மாதிரி அப்படின்னு நீங்கள் இருக்காதீர்கள். யாராக இருந்தாலும் சரி, நீதினா நீதி. தாலிக்கும் அஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் ததக்கரூன். எத்தனை வந்துருச்சு? இன்னொன்று மறந்துச்சு பாருங்க, ஒபி அஹதில்லாஹி அவுஃபு, இது 9வது. வஹதில்லாஹி அவுஃபு, அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் கடைப்பிடியுங்கள். என்ன வாக்குறுதி கொடுத்தோம்? என்ன வாக்குறுதி கொடுத்தோம்? நான் ஷிர்க் பண்ண மாட்டேங்கிற வாக்குறுதி, உன்னை மட்டுமே நான் வணங்குவேன் என்ற வாக்குறுதி, உன் வேதத்தை நான் பின்பற்றுவேன் என்ற வாக்குறுதி கொடுத்தோமா? அந்த வாக்குறுதியை கடைப்பிடித்து கொள்ளுங்கள். எத்தனை ஆயிடுச்சு? 9 ஆயிடுச்சு. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا. ரசூலுல்லாஹ் சொல்கிறான், وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا. சிராத்துல் முஸ்தகீம் துவா கேட்குறோம்ல, இஹ்தினா சிராத்துல் முஸ்தகீம். என்ன இஹ்தினா சிராத்துல் முஸ்தகீம்? நேர்வழி கொடுன்ட்டு, இதுதான் என்னோட நேர்பாதை. இந்த 9 ரைட்ஸ் வந்துச்சா, 9 ஹுக்கூக், இதை பின்பற்றுவது தான் என்னோட நேர்பாதை. முஸ்தகீமா ஃபத்தபிஉ, இது 10வது. இதை பின்பற்றுவது, இதெல்லாம் இந்த 9 விஷயத்தை பின்பற்றுவது 10வது ஹுக்கூக், 10வது ஹக். ஃபத்தபிஉ வலா தத்தபிஉ சுபுல், பல பாதைகளாக நீங்கள் பிரிஞ்சு செய்யாதீர்கள், பல பாதைகளை பின்பற்றாதீர்கள். நேர்வழிங்கிறது ஒரே பாதை தான், வழிகேடுங்கிறது சுபுல்ன்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். சுபுல்னா என்ன? பல பாதைகள், பல பாதைகள். நேர்வழிங்கிறது ஒரே பாதை தான், சபீல், சபீலில் முஃமினீன், சபீல்னு சொல்கிறோம். ஆனால் வழிகேடு பல விதமாக இருக்கும், பல வழிகேடுகள் இருக்குது, அது சுபுல், சபீல் சுபுல். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த சபீலை பின்பற்றாதீர்கள், அதை நீங்கள் பின்பற்றாமல் என் பாதையை, அதாவது ரசூல் சொல்கிறாங்க, என்னோட பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். லஅல்லக்கும் தத்தகூன், எதுக்காக பின்பற்றணும்? நீங்கள் இறையச்சவாதியாக ஆகுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த 10 உபதேசங்களை ஒரு மனிதன் பின்பற்றினால் ஏதாவது குழப்பம் வரப்போதா? பூமியில் ஒரு குழப்பம் வராது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும், நல்லது கெட்டது எல்லா டூஸ் அண்ட் டோன்ஸையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த 3 அத்தியாயத்தில் இருக்குது. அதனால தான் இது வந்து வசிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வசியத் என்று முஆத் இப்னு ஜபல், மசூத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இதுதான் ஹுகூக்குல் அஷ்ரா. இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக படிக்க வேண்டிய ஒரு தலைப்புகள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து கடைசியாக இந்த ஒரு ஹதீஸை சொல்லி இந்த பாடத்தை வந்து முடிக்கிறாங்க. என்ன ஹதீஸ்? வஅன் முஆத் இப்னு ஜபல், முஆத் இப்னு ஜபல் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலேயே இஸ்லாத்துக்கு வந்த ஒரு மாபெரும் ஒரு சஹாபி, ரொம்ப இளம் வயதிலேயே மரணித்தவர்கள். கிட்டத்தட்ட 39வது வயதில் ஷாம் தேசத்தோட, ஷாம் தேசம் இப்போ இருக்கக்கூடிய சிரியா, ஷாமோட தேசத்தில் மரணித்தார்கள். 39வது வயது. அவங்க மரணிக்கிறப்ப 18வது ஹிஜ்ரி. நான் ஏன் இதுக்கு மட்டும் டேட் சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் நான் சொல்லுவேன், புரியும் உங்களுக்கு. மற்றதுக்கெலாம் டேட் சொன்னேன்னா அப்துல்லா பின் மஸ்ஊத் பற்றி பேசணும், டேட்லாம் சொல்லலை. ஏன் முஆத் இப்னு ஜபலுக்கு மட்டும் நான் டேட் சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரிய வரும். இப்போ இவங்க எப்போ இறந்துருக்காங்க, வஃபாத்தானாங்க? 18வது ஹிஜ்ரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வஃபாத்தானாங்க? 11 ரசூலா காலத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அல்லது 8 வருஷம், ஏன்னா கருத்து ஏற்பாடுகள் இருக்குது, 18 19 ஹிஜ்ரியான்ட்டு. ஒரு 7 வருஷம், ஒரு 7 வருஷம் அல்லது 8 வருஷம் இவங்க உயிரோடு வாழ்ந்துருக்கிறாங்க. அதுவும் எங்கே வாழ்ந்தாங்க? ஷாமோட தேசத்தில் வாழ்ந்தாங்க. இப்போ இவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் என்னது? முஆத் இப்னு ஜபல் அறிவிக்கிறாங்க, கால குந்து
ரதீஃப வமா குந்து ரதீஃப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹிமாரின். ரசூல் சொல்லக்கூட ஒரு முறை நான் கழுதையோடு பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன். நாங்கள் 2 பேரும் கழுதையில் உட்காந்து பிரயாணம் செய்து கொண்டோம். ரதீஃப்னாக்க கூட உட்கார்றது. ஒரு வாகனத்தில் குறிப்பாக மிருகங்கள் மேலே கூட உட்கார்றது. 2 பேர் உட்காந்து போகிறாங்க. ஒரு ஒட்டகத்திலேயோ இதுலேயோ. இங்கே வந்து கழுதையிலேயோ இந்த 2 பேரும் உட்காந்து போகிறாங்க. யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா முஆது அதத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத் வ மா ஹக்குல் இபாதி அலல்லாஹ். முஆதே, அல்லாஹ்க்கு நாம் செய்யக்கூடிய கடமையும் அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய கடமையும் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. குல்து அல்லாஹு வ ரசூலுஹு அலம். நான் என்ன சொன்னேன்? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தெரியும். இதுதான் சஹாபாக்களோட அதப், சஹாபாக்களோட மேனர்ஸ். ரசூல் ஸல்லல்லாஹு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு இருக்கிறப்ப எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அமைதியாக இருந்துக்குவாங்க, அமைதியாக இருக்க மாட்டாங்க, அமைதியாக இருந்து கொள்வார்கள். அதே போல் இன்னொரு மேனர்ஸ் என்ன? சஹாபாக்கள் மத்தியில் வேறு யாராவது மூன்று சஹாபி இருந்தாலும் இவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு கை காமிச்சு ஒரு முறை நடந்த ஒரு சம்பவம். 10 சஹாபாக்கள் இருந்தாங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்தை போய் கேட்குறாரு. எல்லாரும் அப்படியே கை காமிச்சு அப்படியே ரவுண்டாக திருப்பி அவர்கிட்ட வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி சஹாபாக்களோட பேணுதல், மார்க்க விஷயங்களில் தேவையில்லாத விஷயங்களை நம்ம பேசிடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அதே போல தான் அவர்கள் வழியில் வந்த பெரிய பெரிய இமாம்கள் அப்படி தான் இருந்தாங்க. இமாம் மாலிக்காக இருக்கட்டும், இமாம் அபூ ஹனீஃபாவாக இருக்கட்டும், இமாம் ஷாஃபியாக இருக்கட்டும், இமாம் அஹ்மத் பின் ஹம்பலாக இருக்கட்டும். இமாம் மாலிக் தாருல் ஹிஜ்ராவில் மிகப்பெரிய ஒரு இமாம், மதீனாவில் மிகப்பெரிய ஒரு இமாம் மாலிக் பின் அனஸ், பெரிய இமாம். அவ்வளோ கலைகள், அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. இமாம் மாலிக்கிட்ட பஸ்ராவிலிருந்து 40 கேள்வியோடு ஒரு மனுஷன் வராரு. இமாம் மாலிக்கிட்ட கேட்குறாங்க 40 கேள்வி. எங்கேருந்து? இன்றைக்கி இருக்க மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு போயிடலாம், ஃபோனில் பேசிடலாம், இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பில், அப்படிலாம் கிடையாது. கஷ்டப்பட்டு இமாம் மாலிக்கிட்டே இந்த 40 கேள்வியை கேட்க வேண்டும்ட்டு அந்த ஊர் சார்பாக ஒருத்தர் பலாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கழுதையிலையோ குதிரையிலையோ எதில் வந்தாருன்னு தெரியாத நடந்து வந்தாரோ மதீனாவுக்கு வந்து இமாம் மாலிக்கை சந்தித்து இந்த 40 கேள்வி கொடுத்து இதுக்கு என்ன பதிலுன்னு கேட்குறாரு. இமாம் மாலிக் எத்தனைக்கு பதில் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள்? 4 கேள்வி. பாக்கி 36 கேள்விக்கு அதுன்னு சொன்னாங்க. உடனே வந்தவர் கேட்குறாரு, நான் என்ன பையன் மனுஷன் என்னோட மக்கள்கிட்ட சொல்லுவேன்? 36 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு 4 விட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை. 36 கேள்வி விட்டுட்டு 4க்கு மட்டும் பதில் சொல்லிக்க நான் என்ன பையன் மக்கள்கிட்ட சொல்கிறது? இப்போ இப்போ மாலிக் சொன்னாங்க, உங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், மாலிக் இப்னு அனஸ் 36 கேள்விக்கு லா அதிரின்னு சொன்னாருன்னு போய் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள்லாம். இன்றைக்கி மாதிரி என்ன கேள்வினாலும் கேளுங்க, நான் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன கேள்வினாலும் கேளுங்க, நான் சொல்லிக்கிறேன். நான் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறையா பார்க்குறோம். நம்ம எது வேணாலும் கேளுங்க நான் சொல்கிறேன், எது வேணாலும் கேளுங்க நான் சொல்கிறேன். இப்போ இது என்ன ஆயிடுச்சு? அவர்கள்லாம் கல்வியில் மலைகள், நான் மலை, ஆனால் முன்வைக்கிறப்ப கொஞ்சம் தயங்குனாங்க, எங்கள் அல்லாவுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி ஒரு 2 புக்கு படிச்சிருப்பாங்க, ஒரு 4 யூடியூப் வீடியோ கேட்டிருப்பாங்க. நான் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு வாங்க ஏன்ட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு போகிறது இருக்கு இல்லையா? இது கல்வியாளர்கள் செய்யக்கூடிய ஒரு பண்பு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். தெரிஞ்சால் சொல்லணும், தெரியாட்டி தெரியலன்னு சொல்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. தப்பு இருக்கா? தெரியலன்னு சொல்கிறது பாதி ஐன்மெண்ட்டு சலஃபுகள் சொன்னாங்க. தெரியலன்னு சொல்கிறது பாதி ஐன். ஏன்னா சரி, என்ன இப்போ நடந்துச்சுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு பதில் சொல்கிறாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கான பதில். என்ன கேள்வி கேட்டாங்க? அல்லாஹ்வோட ஹக்கு என்ன, மனுஷங்களோட ஹக்கு என்னன்னு கேட்டாங்க இல்லையா? ஹக்குல்லாஹி அலல் இபாத் அன் யஅபுதுஹு வ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஅ. மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்கு என்ன அப்படின்னாக்க, அவனை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு ஷிர்க் செய்யக்கூடாது, இணை துணை கற்பிக்கக்கூடாது. மனதளவிலையோ சொல்லளவிலையோ செயலளவிலையோ அவனுக்கு ஷிர்க் இருக்கக்கூடாது. வஹக்குல் இபாதி அலல்லாஹ், அல்லாஹ்வோட ஹக்கு என்ன மனுஷன் மேலே? அல்லா யுஅذب மன் லா யுஷ்ரிக பிஹி ஷைஅ. யார் ஒருவர் ஷிர்க் செய்யவில்லையோ அல்லாஹ் அவரை தண்டிக்க மாட்டான். இதுதான்
அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய ஹக். சரியா? இதுதான் டீலிங். நான் உன்னை மட்டும் வணங்குவேன், வேறு யாரும் ஷிர்க் செய்ய மாட்டேன். ஏன் அப்படி பண்ணவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிக்க மாட்டான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த பாவத்தையும் மன்னிக்க ரெடியாக இருக்கிறான், ஷிர்க்கை தவிர அல்லாஹ் எவ்வளோ பெரிய பாவங்கள் செய்தாலும் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அப்புறம் முஆத் இப்னு ஜபல் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. என்ன தெரியுமா? குல்து யா ரசூலல்லாஹ் அஃபலா உபஷ்ஷிருன் நாஸ், நான் மனிதர்கள்ட்ட இந்த நற்செய்தியை சொல்லிட்டா? என்ன நற்செய்தி? ஷிர்க்கு செய்யாமல் இருந்துட்டிங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு தண்டிக்க மாட்டான், இது நற்செய்தி இல்லையா? நான் மனிதர்கள்ட்ட சொல்லிட்டா, மக்கள்கிட்ட சொல்லிட்டா? அதாவது கூட யார் இருந்தா? சாபாக்கள் தானே இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் இதை சொல்லிட்டா யா ரசூலுல்லாஹ்னு கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ரொம்ப முக்கியம். قال لا تبشرهم فيتكلوا, அவங்களுக்கு சொல்லிடாதீங்க, ஃபயதக்கிலு, அவர்கள் சோர்வடைஞ்சிருவாங்க, அல்லது இதை ஒரு சாதகமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. எப்படி? அதான் எல்லா தவறையும் எல்லாம் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டானே, ஷிர்க் மட்டும் நம்ம செய்ய வந்துடுவோம், அதை உலகத்தில் இருக்க எல்லா தப்பையும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? இதை நீங்கள் வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்கன்ட்டாங்க. இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க, சீக்ரெட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. கேட்கலாம், சீக்ரெட்டாக வச்ச விஷயம் எப்படி வெளியே தந்துச்சு அப்படின்ட்டு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலங்களில் மரணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்கிறாங்க. ஏன்? இல்மை மறைத்த ஒரு பாவி ஆயிடுவேனோ என்று பயந்து மரணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயம் அப்படின்ட்டு. இப்போ இந்த விஷயத்தை தான் இதுதான் இந்த ஹதீஸ் அஹ்ரஜாஹு ஃபி ஸஹீஹைன், இமாம் முஸ்லிமும் இமாம் புகாரியும் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ். ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இது சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க? மக்கள்லாம் அமல்கள் செய்கிறதை விட்டுருவாங்க, இதை மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, வேறு எதையும் தொழுவ மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல. எல்லாமே தான் பண்ணணும், எல்லாமே பண்ணால் தான் ஒரு முஸ்லீம் ஹுக்கூக்குல் அஷ்ரான்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற வரைக்கும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு அப்புறமும் சரி, முஆத் இப்னு ஜபல் இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை வெளியே. அதனால தான் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு அப்புறம்? கிட்டத்தட்ட 8 அல்லது 9 வருஷம் வாழ்ந்தாங்க, சொல்லவே இல்லையே. கடைசி காலத்தில் இவங்க மரணிக்க போகிறாங்க, இவங்களுக்கு இந்த நோய் மரணிச்சாங்க, அந்த பிளேகுன்னு வந்துச்சு. பிளேக் ஷாம் தேசத்தில் அந்த நோய் கொடூரமாக இருந்துச்சு. அப்போ அந்த நோயால் இவங்க பாதிக்கப்பட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால 39 வயசில் மரணித்தாங்க. இந்த விஷயத்த சொல்லாமல் நம்ம மரணித்திடக்கூடாது, அப்புறம் குற்றவாளி ஆயிடுவோமேன்ட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இதுதான் முதல் பாடத்தோட சுருக்கம், இதுதான் முதல் பாடம். இப்போ பொதுவாக இந்த பாடங்களுக்கு அப்புறம் ஃபிஹி மசாயில் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாடத்திலிருந்து நாம் கற்ற படிப்பினைகள் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் நம்ம வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்னன்னாக்க அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம எல்லாம் பார்த்தோம். இந்த பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கிட்டது இதான் அப்படின்ட்டு ஒரு சமரைஸாக இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நாம் பார்க்க வேண்டியது 15வது பாயிண்ட். ஏன் அப்படின்னாக்க, இன்றைக்கி இந்த இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவை எதிர்க்கக்கூடியவர்கள், உண்மையாலுமே அவரை எதிர்க்கக்கூடியவர்கள் இன்றைக்கி உலகத்தில் நிறையா பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் தரிகாவாதிகள், பரல்விகள், இவங்கெல்லாம் இவரை எதிர்ப்பாங்க. ஏன் அப்படின்னாக்க, இவர் மூலயமா தான் தௌஹீதில் ஒரு புரட்சி உண்டானுச்சு. ஜசீரத்துல் அரபுலையும் சரி, உலகளாவிலையும் சரி. இவங்களோட புத்தகத்தை படித்து கொண்டு தான் தர்காவுக்கு போகக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது, சூனியம் செய்யக்கூடாது, ஏன்னா அவுளியாட்ட போய் காலில் உழுவக்கூடாது, இந்த மாதிரி இந்த தரிகா கூடாது, மறைவான ஞானம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது என்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு
அவர்கள் நம்புகிறார்கள். நம்புறது மட்டுமல்லாமல் எப்படியெல்லாம் இந்த தாவத்தை தடுத்து நிறுத்த முடியுமோ அதுக்கான முயற்சிகளை அவர்கள் தகுதிக்கு உட்பட்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதே மஸ்ஜித் நபவி மதீனாவில் ஒரு 300 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தர்கா மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் பக்கி கபிரிஸ்தானுக்கு போனோம், பக்கத்தில் இருக்கு இல்லையா, பக்கிக்கு போனாக்க அங்கே கோபுரங்கள் மாதிரி கட்டி வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நினைவஞ்சலி மாதிரி நடத்துவாங்க. ஏன்னா எப்படி இன்றைக்கி உருஸ் தந்தூரி மாதிரியான விஷயங்கள் நடக்குது தர்காவில், அதே போல் மதீனாவில் ஒவ்வொரு கபருக்கும் அது மாதிரி நடந்த ஒரு காலம். இவரோட தாவத் பரவனத்துக்கு அப்புறம் இப்போ போய் பார்த்தாங்கன்னா மதீனா எப்படி இருக்கும், கிளியராக இருக்கும், எங்கேயும் கையேந்த முடியாது. ஏன்னா அவ்வளோ ப்ரொடெக்ஷன், கிளியராக இருக்கும், எங்கேயுமே உயர்த்தின கட்டதும் கிடையாது. அது யாரோட கபரு யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சஹாபாவோட கபலும் இருக்குது, ரசூல் சொன்ன மனைவிமார்கள் கபலும் இருக்குது. இப்போ மூத்தக்கூடிய கபரும் அங்கே தான் அடக்கம் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக தரமட்டமாக்கினார்கள் இவர்களோட ஆட்சி காலத்தில். இப்போ வருஷம் என்ன நடக்கும்னாக்க, இந்த பரல்வியைகளும் ஷியாக்களும் ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்துக்கு பேர் ரீபில்ட் பக்கி. நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தாவே தெரியும். ரீபில்ட் பக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டம். என்ன போராட்டம், என்ன சொல்ல வராங்க, இது அநேகமாக ஷவ்வால் மாதத்தில் 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ நடக்கும். என்ன காரணம்னாக்கா, ஷவ்வால் மாதம் 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியும் தான் அந்த பக்கி இடிக்கப்பட்டு எல்லாமே சமமாக்கப்பட்டது. ஸோ அந்த நாளை நினைவு வச்சுக்கிட்டு வருஷம் யூகேலன்னு நினைக்கிறேன், சவுதி எம்பசிக்கு வெளியே இந்த ஒரு போராட்டத்தை அவர்கள் அரங்கேற்றுவார்கள். யார் அரங்கேற்றுறான்னு பார்த்தாக்க, இந்த பரல்வெளிகளும் தரிகாவாதிகள் ஷியாக்கள். ஏன்னா ஷியாக்களுக்கு மிகப்பெரிய தர்காவை வளர்த்ததில் ஷியாங்களுக்கு தான் முக்கிய பங்கே இருக்குது. ஏன்னா அவங்களோட மார்க்கம் தர்கா இல்லாமல் அவங்க கிடையாது. ஹஜ்ஜோடு அவங்களுக்கு கர்பலா முக்கியத்துவம், ஹுசைனோட கபரை நாங்கள் அங்கே வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு லெவலில் வருஷம் அங்கே ஒரு யாத்திரைகள், எப்படி ஹஜ் யாத்திரைகள்னு சொல்லிட்டு இங்கே வருவார்களோ அதே போல் ஷியாக்கள் எல்லாம் அந்த கர்பலாவில் போய் இமாம் ஹுசைன் பண்ணக்கூடியது. அவங்கள்ட்ட வந்த பழக்கம்தான் இந்த தர்கா பழக்கம். இன்னும் எத்தனையோ அனாச்சாரங்கள் இருக்கும், அதெல்லாம் அங்கே தான் வந்தது. அதனால தான் அவங்களோட ப்ரைம் டார்கெட் என்ன, தௌஹீது டார்கெட். அதை சொன்னது யார் நவீன காலத்தில், ப்ளஸ் இன்னும் அதை கடைப்பிடிக்கிறது யாருனாக்க இவரோட கொள்கை. எனவே இவங்க எல்லாம் வஹாபிகள் அப்படின்ட்டு சொல்கிறதையும் பார்ப்போம். அதே போல் இவர் மேலே, அதாவது இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் மேலே குற்றச்சாட்டுகளுக்கு மேலே குற்றச்சாட்டை வைக்கக்கூடியதை பார்த்துட்ருக்குறோம். அதில் ஒரு குற்றச்சாட்டு தான் கிதாபு தௌஹீதில் பாருங்கள், 15வது பாயிண்டில் என்ன எழுதியிருக்கார் பாருங்கள். அன்ன ஹாதிஹி மஸ்அலத லா யாரிஃபுஹா அக்தரு ஸஹாபா. இந்த விஷயம் சஹாபாக்கள் நிறையா பேர்த்துக்கு தெரியாதுன்ட்டு எழுதியிருக்கிறாரு. அப்போனா தௌஹீத் ஒரு குற்றச்சாட்டு என்ன, இவருக்கு மட்டும்தான் தௌஹீத் தெரிஞ்சிச்சு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருக்கும் தௌஹீத் தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் மேலே வைத்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, சஹாபாக்களுக்கே இவர் தௌஹீத் தெரியுதுன்னு சொல்லிட்டாரு. இங்கே எங்கே அப்படி போட்டிருக்கு, அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ன ஹாதிஹி மஸ்அலா, இந்த விஷயம் லா யாரிஃபுஹா அக்ஸரு ஸஹாபா, சஹாபாக்கள் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் எந்த விஷயம் இல்லை, அவங்க சொல்கிறது தௌஹீத், சஹாபாக்களுக்கு தௌஹீத் தெரியலன்ட்டு இந்த இதான் ஆதாரம் காமிக்கிறாங்க. பட் இங்கே எழுதியிருக்கேன் என்னத்தை மீன் பண்ணாரு முஹம்மது பின் அப்துல் வஹாப், சஹாபாக்களுக்கு நிறையா சஹாபாக்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுங்கிறது எதை மீன் பண்ணார்? தப்பாலாம் எழுதலை, அவங்க படித்தது கரெக்டு, காமிக்கிறது கரெக்டு, புக்கில் இருக்குது. சரி, இவர் என்ன மீன் பண்ணார்? வார்த்தைகள் ஒன்று தான், இவர் என்ன மீன் பண்ணார்? இவர் எதை சொல்ல வராரு? யாரும் சொல்லுங்களேன். கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் இந்த பாடத்தில் கடைசி ஹதீஸ் என்ன பார்த்தோம்? முஆத் பின் ஜபலோட ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க முஆத்ட்ட?
முவாதே இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க. முவாத் எப்போ சொன்னாங்க? கடைசி காலத்தில் சொன்னாங்க. ஏன்னா முவாத் இப்னு ஜபல் மரணிக்கக்கூடிய வருஷம் 18வது ஹிஜ்ரி. 18வது ஹிஜ்ரியில் நிறைய சஹாபாக்கள் இதுக்கு முன்னாடியே மரணித்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் என்ன சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் முஆத் இப்னு ஜபல் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் பல சஹாபாக்களுக்கு தெரியாது. நியாயமான ஒரு விஷயம் தானே, தெரியாது. ஏன் தெரியாது? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை தான் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்கள் இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இதை எடுத்துக்கொண்டு, இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு, வார்த்தையில் ஒரு விளையாட்டு. இது வார்த்தையில் ஏற்பட்டக்கூடிய பிழை கிடையாது, மாறாக அவர்களோட புரிதலில் ஏற்பட்டக்கூடிய பிழை. ஒன்றாவது, இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாபை பிடிக்காது, எப்படியாவது எதிர்க்க வேண்டும். நேரடியாக அந்த ஆதாரம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. சரி, இங்கே ஒன்று கிடச்சிருச்சு, ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு எதிர்க்கிறதுக்கு. எனவே இதை வச்சு அவரை நம்ம எதிர்த்துருவோம். எப்படி எதிர்ப்போம்? சஹாபாக்களுக்கு தௌஹீது தெரியாதுன்னு சொல்லிட்டார். எங்க அவர் சொன்னார்? அப்படி சொன்னவர் முஸ்லீமாக இருக்க முடியுமா? ஒருத்தர் இருக்க முடியுமா? சஹாபாக்களுக்கு யாராவது இப்படி சொல்லுவாங்களா? இவர் யார்? இவர் ஒரு ஆலிம். ஆலிம்கிட்ட குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். நிறைகளை மட்டும் எடுத்துட்டு குறைகளை விட்டுறதுதான் விஷயம். எல்லா ஆலிம்களும் கரெக்டாக தான் சொல்லுவாங்கன்னா சொல்ல முடியாது. முன்ன பின்ன இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு ஆலிமாவது, ஆலிம் விட்டுருவோம், சாதாரண ஒரு மனிதன், சஹாபாக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, தௌஹீதே தெரியாது அப்படின்னா இதையும் நம்புறதுக்கு ஒரு பெரிய கூட்டம். காரணம் என்னன்னாக்கா, அவங்க மனசில் அவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி, அவ்வளோ ஒரு பொறாமை இந்த மனுஷன் மேலே, அவ்வளோ ஒரு பொறாமை. பக்கியை முன்னாடி இருந்த மாதிரி நாங்கள் கொண்டாட முடியலையே அந்த பக்கியில் போய் என்றது பொறாமை, அந்த குழப்பம். அந்த குழப்பத்தினால என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்குங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் மேலே ஒரு இட்டு கட்டுறாங்க. நம்ம ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம், ஆதாரம், ஆமாம் ஆதாரம் இருக்குது. இப்போ ஒரு பாமர மக்கள் என்ன நினைப்பாரு? ஆமாம் இப்படிலாம் சொல்லியிருக்காரு, கரெக்டு, ஏன்னா ஆதாரமே காமிச்சிட்டாங்களே சொல்லியிருக்காருன்ட்டு. ஸோ இது புரிதலில் ஏற்படக்கூடிய கோரால். அதனால தான் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிய வேண்டும். ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன நோக்கம், என்ன விஷயத்தை சொல்ல வராங்க அப்படின்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை. புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃபத்வா கொடுக்கலாம். ஆனால் புரிஞ்சுக்கொள்ள மாட்டேன், இப்போ இவங்கள்ட்டலாம் போய் சொல்லி பாருங்கன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேன்பாங்க. ஏன் அப்படின்னா தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்போ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அண்ட் இது இவருக்கு மட்டும் நடந்தது கிடையாது, இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு எத்தனையோ உலமாக்களுக்கு. ஏன் நபிமார்களுக்கு நடந்திருக்கு. நபிமார்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறதை திருச்சி சொல்லக்கூடிய மக்கள் இருந்தார்கள். நாங்கள் உங்களை பின்பற்ற மாட்டோம்ட்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அழைப்பாளர்களுக்கு இருக்குது இந்த விஷயம். கியாமத்து நாள் வர வரைக்கும் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய ஒவ்வொரு அழைப்பாளர்களுக்கும், ஒவ்வொரு ஆலிம்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. எவ்வளோ நபிமார்களை கொண்டிருக்கிறார்கள் இந்த எதிர்ப்புனால. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தாவத் பண்ணாங்க இல்லையா, அல்லாஹ் பற்றி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்கணுன்ட்டு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தோட மக்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன தெரியுமா சொன்னாங்க? காலு யா ஷுஐப், அவர்கள் ஷுஐப்கிட்ட சொன்னாங்க, மா நஃப்கஹு கஸீரன் மிம்மா தகூலூன், நீ சொல்லக்கூடிய பல விஷயங்களை என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியலையே. என்ன சொல்லிட்டாரு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்? ராக்கெட் சயின்ஸ் பேசினாங்களா, இல்லை தெர்மோடைனமிக்ஸ் பேசினாங்களா? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பேசுனாங்க? அல்லாஹ்வை வணங்குங்கப்பா, இந்த கல்லையும் மண்ணையும் விட்டுருங்க, அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கோங்கன்னு சொன்னாங்க. இது சாதாரண குழந்தைங்களுக்கு கூட புரியும். ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் எங்களுக்கு புரியலைங்க அப்படின்ட்டு வேணுக்கிடமே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னாங்க. அதாவது என்ன, நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன பண்ணாங்க? சாதாரண விஷயம் இதே தான், ஆனால் காதில் கை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறதா கேட்கக்கூட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்த ஆடையை தூக்கிட்டு ஓடினாங்க. இது எங்கே நடந்துச்சு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்துச்சு. ஸோ நீங்கள் பேசுறதை நான் கேட்க மாட்டோம், நீங்கள் சொல்ல வந்ததை நாங்கள் புரிஞ்சுக்கவும் மாட்டோம், புரிஞ்சுக்க ட்ரையும் பண்ண மாட்டோம், முயற்சியும் பண்ண மாட்டோம். அடுத்து என்னாச்சு? மிம்ம தகூல் வ இன்னா லனராக ஃபீஹா ضعيفا, நாங்கள் உன்னை ரொம்ப பலவீனமானவனாக பார்க்குறோமே,
உனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம்லாம் இல்லை, எங்களுக்கு பின்னாடி பார்த்தா எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு. நாங்களாம் யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய பேக் போனோட நாங்கள் பேசுகிறோம் தெரியும், பேக்ரவுண்டோடு நாங்கள் பேசுகிறோம் தெரியுமா, எத்தனை ஆட்சியாளர்கள் என் பின்னாடி இருக்கார்கள் தெரியுமா, எத்தனை அதிகாரிகள் என் பின்னாடி இருக்கார்கள் தெரியுமா. உன் பின்னாடி யார் இருக்கா ஷுவைபே, யார் இருக்கா? ஒருத்தர் கூட இல்லையே, ஏன் பின்னாடி, எங்கள் பின்னாடி பாரு. ஸோ நீ ஒரு வீக், ரொம்ப பலவீனமானவன் நீ. ஸோ முதல் விஷயம் என்ன பண்ணாங்க, நீ சொல்கிறது புரிஞ்சிக்க முடியலன்னாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன, அக்யூஸ் பண்ணாங்க ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தை, ரொம்ப பலவீனமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. மூணாவது என்ன பண்ணாங்க, இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது, சுன்னத்துல்லாஹ். வலவுலா ரஹ்துக லனர்ஜம்னாக மா அன்த அலைக பிஅஸீஸ், நீ உன்னோட தாவத்தை நிறுத்தவில்லை என்றால் உன்னை கல்லடிச்சே நாங்கள் கொள்வோம். இதுதான் இந்த விஷயம், இதுதான் மனிதர்களோட இயல்பு, மனுஷனோட யதார்த்தம் இதுதான். தன் மனோ இச்சைக்கு எதிராக அல்லது தான் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு செயலுக்கு எதிராக நியாயமாக ஒருவர் பேச வந்தால் முதலில் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். அப்படியே காது கொடுத்து கேட்டுவிட்டால் நீ பேசுறது புரியலன்னு சொல்லுவாங்க. அப்படியே புரிஞ்சு விட்டால் உனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நக்கல் அடிப்பார்கள், கிண்டல் பண்ணுவார்கள். அப்படியே கண்டினியூ ஆச்சுனாக்க அந்த தாவத்தை, அந்த சீர்திருத்த பணியை நிறுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள், நிறுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒன்று, அவங்கள போய் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி சிறையில் தூக்கி போட்டுருவாங்க. எத்தனை நபிமார்கள், ஏன்னா இமாம் அஹ்மத் சிறையில் இருந்தாங்க, இமாம் இப்னு தைமியா சிறையில் இருந்தாங்க, இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா. அதுவும் முடியலையா, கொன்றுவாங்க. எத்தனை நபிமார்களை கொண்டிருக்கார்கள், நபிமார்கள் எதிர்ப்பாளர்கள். இது கியாமத்து நாள் வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. கியாமத்து நாள் வரைக்கும் உண்மையாளர்களுக்கும் சத்தியவாதிகளுக்கும் அசத்தியவாதிகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர், ஷைத்தானோட படைகளுக்கும் அல்லாஹ்வோட அவுலியாவுகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர். இப்படிதான் அவர்கள் வருவார்கள். எப்படியாவது அந்த சீர்திருத்த பணியை, அந்த தாவத்தை, அந்த தௌஹீதை முடுக்க வேண்டும் என்று. செத்தா கூட விட மாட்டாங்க, செத்துட்டா கூட விட மாட்டார்கள். இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் இறந்து விட்டு எத்தனை நாள், எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் விட மாட்டாங்க. எப்போ வரைக்கும்? இவர்கள் சொல்றதை நாம் முன்மொழிகிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இதுதான் இதோட முதல் வகுப்பு, முதல் கிளாஸை முதல் பாடத்தை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் ரெண்டாவது பாடத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ்.